வணக்கம். கோழி குஞ்சு வளர்ப்பு. இன்றைக்கி ஊருக்குள்ளே கோழி குஞ்செல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பிராய்லர் கோழி தான், இருந்தாலும் எனக்கு இது வளர்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஒரு 30 கோழி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வளர்க்கலான்னு பிளான் பண்ணோம். இதை வளர்க்குறதுனா சாதாரண விஷயம் இல்லை. இது மேக்ஸிமம் 10 வாங்கினோம்னா 3-2 சேர்த்தாதே பெரிய கஷ்டம்தான். ஏன்னா இது பிராய்லர் வகையை சேர்ந்தது. இது வளர்த்து பார்ப்போம், அது எப்படி வளர்க்கலான்னு ஐடியா பண்ணோம். அப்போ எங்கள் வீட்டில் காலியான ஒரு ட்ரம்மு வந்து பழசு ஒன்று இருந்துச்சு. அதை கொண்டு வந்து சாய்ச்சி வச்சு இது பண்ணோம். உள்ளார வந்து இது போட்டோம், தவிடு போட்டோம். ஏன் தவிடு போட்டோம்னா, தவிடு போட்டால் சீச்சி சாப்பிடும். சீச்சி சாப்பிட்டா தான் அது கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இப்போ சாப்பிடுது. அங்கேயே குருணையும் போட்டோம்னா அதையும் சாப்பிட்ருது. இப்போ அதை என்ன பண்ணோம், இது வழியாக அந்த ஓட்டை வழியாக வந்து இங்கே வந்து தண்ணி குடிச்சிக்கும். தண்ணி குடிச்சிட்டு திரும்பி அந்த ஓட்டை வழியாக போய்ட்டு அங்கிட்டு போய் மேய ஆரம்பிச்சிடும். இப்போ அது பாட்டு அது ப்ராசஸிங் அது பாட்டு வேலை நடந்துகிட்ருக்கும். இந்த லைட்டு ஏன் போட்டிருங்க அப்படின்னா, இப்போ இது குளிர்காலம், கோழி குஞ்சுக்கு வந்து சூடு இருந்துக்கிட்டே இருக்கணும். இந்த குளிர்காலத்தில் எல்லாம் படன்னு இதாயிரும். அதனால் என்ன பண்ணிச்சு, லைட்டு போட்டிருக்கேன். இந்த லைட் எதுக்காகன்னா, அந்த லைட்டு போட்டோம்னா ஹீட் இருந்துக்கிட்டே இருக்கும். சூடு இருக்கிறப்ப ஒரு மாதிரி இருந்துக்கிட்டே இருந்தால் தான் அது ஆரோக்கியமாக அந்த கோழி வளரும். இந்த மெத்தடு எங்களை இப்போ இருக்கிறத வச்சு பழசை வச்சு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மெத்தடு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.